ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எஸ்எல் கிக் டைம். இன்னைக்கு வீடியோவில் அலி எக்ஸ்பிரஸோட அஃபிலியேட் ப்ரோக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய வீடியோவில் நிறைய மணி வீடியோஸ், அதே மாதிரி நிறைய ஆன்லைனில் ஏர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ், அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே மணின்னு சொல்கிற ஒரு பிளேலிஸ்ட்டு கீழே அவங்களுக்கு வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அலி எக்ஸ்பிரஸ்டு அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் வந்து எந்த வித இன்வெஸ்ட்டுமே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவங்களுடைய ஒரு ப்ராடக்ட் லிங்கை வந்து உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ்லேயோ அல்லது வேறு ஏதாவது வெப்சைட் அதே மாதிரி குரூப்ஸ்கள்லையும் நீங்கள் ஷேர் பண்ணுவதன் மூலம் யாராவது அதை வாங்கினேன்னு சொன்னால் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அலி எக்ஸ்பிரஸோட அஃபிலியேட் ப்ரோக்ராமோட ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதை எப்படி பண்ணுறது, எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, இது எப்படி வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறது, இதோட லிங்க்கை வந்து எப்படி பெற்றுக்கொள்வது, எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கமிஷன் வரும், அதை எப்படி நீங்கள் வந்து பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணிக்கொள்வது சம்மந்தமாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டுமே நீங்கள் வந்து இதை பற்றி ஒரு தெளிவான ஐடியா வந்து எடுத்துக்கொள்ள முடியும். நீங்கள் வந்து இதை ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக வந்து செய்யலாம். இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறிய டைம் தான் எடுக்கும். ஒரு சிறிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதோட லிங்கை பெற்றுக்கொண்டு அதை ஷேர் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு அதிலிருந்து யாராவது அந்த ப்ராடக்ட்ஸை பை பண்ணாங்கன்னு சொன்னால் அதிலிருந்து ஒரு சிறிய கமிஷன் வரும். ஸோ வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூட பெல் சிம்பிள் கேட்டாலும் அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுடைய வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் நீங்கள் அலி எக்ஸ்பிரஸ் அஃபிலியேட் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் பின்னால் உங்களுக்கு ஒரு வெப்சைட் காண்பிக்கும். அலி எக்ஸ்பிரஸ் அஃபிலியேட் போர்ட்டல்ஸ்னு சொல்லி இந்த வெப்சைட்டோட நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. portals.aliexpress.com. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, வெப்சைட் ஓப்பன் பண்ணது கொண்டதுமே இவ்வாறான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட கமிஷன் ரேஞ்ச், அதே மாதிரி எவ்வளோ யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை கண்ட்ரீஸ், அதே மாதிரி ரீஜன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுது போன்ற விஷயங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க. ரீட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதோட சப்போர்ட்டர்ஸ் என்னென்ன சப்போர்ட்ஸ் இவங்க கொடுக்குறாங்க, ப்ரொமோஷன்ஸ், அதே மாதிரி இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் டூல்ஸ் இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. கீழே இதோட சேட் குரூப்ஸ் அதே மாதிரி இதோட வெப்சைட், புக் சைட்ஸ், கூப்பன் சைட்ஸ், அதே மாதிரி ப்ரைஸ் கம்பேரிசன் சைட்ஸ், கேஷ்பேக் சைட்ஸ், நெட்வொர்க் அண்ட் ஏஜென்சிஸ், டீல் சைட்ஸ் போன்ற விடயங்கள் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. நாங்கள் வந்து எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேலே உங்களுக்கு ரெஜிஸ்டர் பட்டன், சைன்இன் பட்டன் அண்ட் அதே மாதிரி ஸ்டார்ட் ஏர்னிங், ஜாயின் நவ். ஸோ இந்த 4 பட்டனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் 4ல் எதை கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரே இன்டர்ஃபேஸ் தான் வரும். ஓகே, நான் வந்து இதில் ரெஜிஸ்டர்னு சொல்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இவ்வாறு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் தான் வந்து அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ண வேணும். ஸோ இதில் உங்களோட ஜிமெயில் அடித்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே வந்து உங்களுக்கு 3 லோகோ கொடுத்துருப்பாங்க. கூகுளோட லோகோ, ஃபேஸ்புக்கோட லோகோ, அதே மாதிரி எக்ஸ் லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எரோக்கி ஒன்று கொடுத்துருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆப்பிளோட லோகோ வந்து இதில் ஷோ பண்ணும். ஸோ இந்த 4 அக்கௌண்ட்ஸும் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை வந்து அலி எக்ஸ்பிரஸ் அஃபிலியேட்டில் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து கூகுள் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்ஸ் வந்து ஷோ பண்ணும். அதில் எந்த அக்கௌண்ட்ஸில் நீங்கள் லொகின் ஆகணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் பின்னால் உங்களுடைய மொபைல் அல்லது ஏதாவது டிவைஸில் நீங்கள் சேம் ஜிமெயில் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கேட்கும். அந்த வெரிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்த உடனே உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆட்டோவாகவே க்ரியேட் ஆயிரும். ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு அலி எக்ஸ்பிரஸ் போர்ட்டல்ஸ் அஃபிலியேட்டோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு அட் சென்டர், கோட் சென்டர், இன்சென்டிவ் கேம்பெயின், ரிப்போர்ட்ஸ், டூல்ஸ், பேமெண்ட், அக்கௌண்ட் இவ்வாறு ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கொள்ள முடியும். ரைட் சைட் கார்னரில் அவங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் அக்கௌண்ட் செட்டிங், லாக் அவுட் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கீழே அக்கௌண்ட் ஓவர்வியூன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுடைய ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து யூஎஸ்டியில் உங்களுக்கு ஷோ பண்ணும். கீழே வித்ட்ரா பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்டரில் டேஷ்போர்டை பார்த்துக்கொள்ள முடியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் 7 டேஸ் அதே மாதிரி மந்த்லி, இயர்லி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இதில் பார்த்துக்கொள்ள முடியும். இதில் எவ்வளோ பெய்ட் ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எஸ்டிமேட் ஏர்னிங் எவ்வளோ இருக்குது, கம்ப்ளீட் ஆர்டர்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, இது மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த டேஷ்போர்டில் பார்த்துக்கொள்ள முடியும். கீழே சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் லிங்க்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கொள்ள முடியும். அதே மாதிரி
ட்ராஃபிக் ரிப்போர்ட், ப்ராடக்ட் ரிப்போர்ட் இது மாதிரியான விஷயங்களும் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஷேர் பண்ணுற லிங்க்கோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஷோ பண்ணும். நீங்கள் ஏதாவது ஒரு லிங்க் வந்து ஷேர் பண்ணதன் பின்னால் இந்த ப்ராடக்ட் ரிப்போர்ட், ட்ராஃபிக் ரிப்போர்ட் இது ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட்டை பற்றி இதே மாதிரி யார் யார் அந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்காங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து எடுத்திருக்காங்கள விஷயங்களை இந்த ட்ராஃபிக் ரிப்போர்ட்னு சொல்கிறதுல பார்த்துக்கொள்ள முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி லிங்க் ஜென்ரேட்டரில் வந்து நீங்கள் வந்து AliExpress செல்லிங் சைட்லேருந்து டிரெக்டாக வந்து ஒரு URL காப்பி பண்ணி லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ வந்து நாங்கள் எட் சென்டரை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் காட்டணும். ஹாட் டீல்ஸ், ஹையர் கமிஷன், ஃபீச்சர்ட் ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி சர்ச், கம்பைன் பண்ணணும்னு சொல்லி 5 ஆப்ஷன் காட்டும். இதில் ஹாட் டீல்ஸ், ஹையர் கமிஷன், ஃபீச்சர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்கிறதுல வந்து உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ் சில நேரம் வரும். சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சேம் ஒரே ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இதில் ஷோ பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட்டாக வந்து நாங்கள் ஹோட்டல்ஸ்னு சில இடத்துல பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள், கீழே ₹1322 பெறுமதியான இந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணதன் மூலம் உங்களுக்கு வந்து ₹105 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கமிஷன் கிடைக்கும். 7% அல்லது 8% உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும். இது மாதிரி கீழே நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் எவ்வளோ கமிஷன் கிடைக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக நாங்கள் வந்து ஹையர் கமிஷன் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சேம் அதே ப்ராடக்ட் சில நேரம் காண்பிக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் சில நேரம் வந்து அவங்களுக்கு அதிகமான கமிஷன் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை இதில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து ஃபீச்சர்ட் ப்ராடக்ட்ஸ். இதில் வந்து நிறைய கொடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் அல்லது நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. விலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். ஸோ இது மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுறது மூலம் உங்களுக்கு அதிக அளவான கமிஷன்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ₹1256 இந்த ப்ராடக்ட்டுக்கு கிடைக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ₹17,944. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் ₹1471 கிடைக்குது. இந்த ப்ராடக்ட்டோட விலை, இந்த ட்ரோனோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 21,000 கிட்ட வருது. ஸோ இது மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறது மூலம் உங்களுக்கும் வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நாங்கள் பார்க்கலாம். ஸோ நான் இந்த வாட்சை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். கீழே ப்ரொமோட் நவ் அப்படின்னு சொல்கிற பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டனை வந்து ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்து கிளிக் பண்ண வேணும். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸில் இதோட இமேஜஸ் வந்து ஷோ பண்ணும். கீழே டவுன்லோட் ஓல் அப்படின்னு சொல்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த டவுன்லோட் ஓல் பட்டனை கிளிக் பண்ணதன் மூலம் இந்த ஃபோட்டோஸை வந்து எங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். அந்த ஜிப் ஃபைல் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து எங்களை போஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். கீழே ட்ரெக்கிங் ஐடி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. கீழே ட்ரெக்கிங் ஐடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டிஃபால்ட்டாக வச்சுக்கொள்ளுங்க. லாங்குவேஜையும் எப்போவுமே இங்கிலீஷில் வச்சுக்கொள்ளுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோ மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன, இப்போதைக்கு போகிற ஆஃபர் ப்ரைஸ் என்ன, அதே மாதிரி ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நேம் என்ன, அதோட கலர், அதோட ஷேப் எல்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீழே கொப்பி ப்ரோமோ அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், கொப்பி அண்ட் ப்ரோமோ. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணதன் மூலம் நாங்கள் லிங்கை வந்து எங்களுக்கு கொப்பி பண்ணிக்கொள்ள முடியும். அதாவது இந்த ப்ரோமோ மெட்டீரியல்னு சொல்கிறதுக்குள்ள கொடுத்திருக்கிற அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணதன் மூலம் கொப்பி ஆயிரும். ஓகே, நாங்கள் வந்து அதை கிளிக் பண்ணியாச்சு. ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொண்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 20.3K மெம்பர்ஸ் வந்து இருக்கிறத பார்த்துக்கொள்ள முடியும். இவ்வாறு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குரூப்லேயோ, வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கலாம், டெலிகிராம் குரூப்பாக இருக்கலாம், அதே மாதிரி இது மாதிரி ஃபேஸ்புக் குரூப்லேயும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுடைய பேஜஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோ அப்படின்னு சொல்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு முதல்ல டவுன்லோட் பண்ண ஜிப் ஃபைலை நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து திரும்ப அந்த குரூப் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். அதில் ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு சொல்றத கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணிக்கொள்கிறேன்.
அதே மாதிரி மேலே கிரியேட் அ பப்ளிக் போஸ்ட்னு சொல்றதுல டெக்ஸ்ட் ஆட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல வந்து நான் ஏற்கனவே காப்பி பண்ண லிங்கை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணிக்கொண்டு அந்த லிங்க் வந்து பேஸ்ட். ஸோ இதை வந்து நாங்கள் எடிட் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். இதை நாங்கள் போஸ்ட் பண்ணதும் இந்த லிங்கை யாரெல்லாம் கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுறாங்களோ அதன் மூலம் எங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் டிரெக்டாக அலி எக்ஸ்பிரஸ் செல்லிங் வெப்சைட்டில் இருக்கிற ஒரு ப்ராடக்டையும் ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இந்த இடத்துல ஒரு ட்ரிம்மரை வந்து செலக்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணதன் பின்னால் இதுக்கு வந்து நீங்கள் இதோட இமேஜஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அலி சேவ் எக்ஸ்டென்ஷன் சொல்லி ஒரு அப்ளிகேஷன் தேவை. இது நீங்கள் வந்து உங்களோட சர்ச் பாரில் சர்ச் பண்ணதும் உங்களுக்கு குரோம் வெப் ஸ்டோரில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஷோ பண்ணும். இதோட லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த இடத்துல அட் டு க்ரோம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காண்பிக்கும். இந்த இடத்துல எனக்கு ரிமூவ் ஃப்ரம் க்ரோம்னு சொல்லி காட்டுது. ஏற்கனவே நான் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கிறதால. ஸோ இது நீங்கள் வந்து அட் டு க்ரோம் கொடுத்தோடனே உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணும். அதே மாதிரி வெப்சைட்லேயும் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். இதில் நீங்கள் வந்து மெயின் இமேஜஸ் அப்படின்னு சொல்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எல்லா ஃபோட்டோஸும் இந்த இடத்துல டவுன்லோட் ஆயிரும். இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து எப்படி நாங்கள் ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட யூஆர்எல் நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து கிளிக் பண்ணது உங்களுக்கு வந்து ஆல் செலக்ட் ஆகும். நீங்கள் கண்ட்ரோல் சியை ப்ரெஸ் பண்ணி இதில் காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்த இந்த லிங்க் ஜென்ரேட்டர்னு சொல்கிற இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் அலி எக்ஸ்பிரஸ் அஃபிலியேட் வெப்சைட் உள்ளுக்கு போய் லிங்க் ஜென்ரேட்டர்னு சொல்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பேஜ் யூஆர்எல்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் காப்பி பண்ண அந்த லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் பின்னால் கெட் ட்ராக்கிங் லிங்க்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து யூஆர்எல் இந்த இடத்துல வந்து ஜெனரேட் ஆகும். அதை நீங்கள் காப்பி பண்ணி ஏற்கனவே நாங்கள் எவ்வாறு ஷேர் பண்ணோமோ அதே மாதிரி உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் அதே மாதிரி குரூப்ஸ்களில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். இன்னைக்கு வீடியோவில் எப்படி நாங்கள் அலி எக்ஸ்பிரஸில் அஃபிலியேட் மூலம் மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஏர்ன் பண்ணக்கூடிய மணியை எப்படி நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கொள்வது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.